பாரசீக வளைகுடாவில் கடந்த 7 வாரங்களுக்கும் மேலாக சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மற்றும் சுமார் 20,000 மாலுமிகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான திட்டத்தை உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக பாரசீக வளைகுடாவில் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான கப்பல்களை வெளியேற்றுவதற்கான திட்டத்தை சர்வதேச கடல்சார் அமைப்பு உருவாக்கி வருவதாக அதன் பொதுச் செயலாளர் ஆர்சேனியோ டொமிங்வேஸ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் கடல்சார் வார விழாவின் ஒரு பகுதியாக பேசிய IMO பொதுச் செயலாளர் டொமிங்வேஸ், போர் சூழல் தணிவதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்பட்ட பின்னரே இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். கப்பல்களில் உள்ள ஊழியர்கள் எவ்வளவு காலம் அங்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு கப்பல்களை வெளியேற்றுவதற்கான வரிசை முறை வகுக்கப்படும். சுமார் 20,000 மாலுமிகள் மற்றும் 1,600க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அங்கு சிக்கியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கப்பல்கள் வெளியேற 1968ஆம் ஆண்டு ஈரான் மற்றும் ஓமனால் முன்மொழியப்பட்டு IMOவால் அங்கீகரிக்கப்பட்ட போக்குவரத்து பிரிப்பு திட்டம் என்ற பாரம்பரிய வழித்தடமே பயன்படுத்தப்படும். கடந்த சில வாரங்களாக ஈரான் தனது கடற்கரைக்கு மிக அருகில் ஒரு குறிப்பிட்ட பாதையை உருவாக்கியுள்ளதாகவும் சில சந்தர்ப்பங்களில் அந்த பாதையை பயன்படுத்த கட்டணம் வசூலிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல உதவுவதாக கூறி வரும் மோசடி செய்திகள் குறித்து பாதுகாப்பு நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடி தரும் வகையில் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் செய்ய பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்தது. இதனால் 2 வார காலம் இடைக்கால போர் நிறுத்தம் அமலானது. மத்திய கிழக்கு போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு முழுமையான போர் நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் மீண்டும் இந்த போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது உலக நாட்டு மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.